வெல்கம் பேக் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் டைரஷாம். இன்னைக்கு நம்ம தாபா ஸ்டைல் தஹி சிக்கன் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்கு, நான் செய்யும் போது சொல்றேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை பிச்சு பார்க்கலாம். எவ்வளவு அழகா குக் ஆயிருக்குன்னு பாருங்க. சூடா இருக்கு, அதனாலதான் பிக்க முடியல. உள்ளெல்லாம் நல்ல அந்த மசாலா இறங்கிருக்கு, நல்ல ஜூஸியா இருக்கு, செம்ம டேஸ்டாவும் இருந்துச்சு. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலாக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கசூரி மேத்தி, அப்புறம் ஜாவத்ரி, 4 லவங்கம், 4 ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அப்புறம் ஒரு பாதி ஸ்டார் பூ, 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாவா இருந்தால் 8 அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நான் தையும் லெக் பீஸும் இருக்க மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் நம்ம கட்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். அப்போதான் எல்லா சைடும் சின்ன சின்னதாக கட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு லெமன் ஜூஸ்ல பாதி அளவுக்கு ஊத்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பண்ணிருக்க கட்ஸ்ல எல்லாம் அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் இறங்கும், அப்புறம் சால்ட்டும் உள்ள போயிருக்கும். அப்பதான் நமக்கு உள்ளேயும் உப்புலாம் இருக்கும். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு பேன்ல தனியா போட்டுக்கிறேன். தனியாவை கொஞ்சம் சூடு பண்ணிடலாம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மீதி இருக்க இன்கிரீடியன்ஸ், மிளகு, சீரகம், மற்ற எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஸ்டார் பூ, பட்டை, ஏலக்காய் எல்லாமே போட்டுடலாம். மிளகாவும் அப்புறம் கசூரி மேத்தியும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக காஞ்ச மிளகாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருந்தோம்னா நல்லா ரெட் கலர்ல கிடைச்சிருக்கும். நார்மல் மிளகாவும் பரவாயில்ல, நம்ம எடுத்து வச்ச எல்லா மசாலாவையுமே சேர்த்துடலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் எடுத்திருக்கேன். தயிர் புளிக்காம இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மீதி இருக்க லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு, நம்ம ஆல்ரெடி சிக்கன்ல போட்டிருக்கோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கன்ல நல்லா கோட் பண்ணிடலாம். தயிர் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும், அப்பதான் மசாலா நல்லா ஒட்டும். தண்ணியா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு மசாலா ஒட்டாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நல்லா கோட் பண்ணிடலாம். அந்த நம்ம பண்ணியிருக்கோம்ல கட்ஸ், அதுக்குள்ளெல்லாம் நல்லா இந்த மசாலா போகிற மாதிரி போட்டுட்டு இதை நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபாயில் போட்டு வைக்கும் போது ஐஸ் ஃப்ளேக்ஸ் ஃபார்ம் ஆகாது. சிக்கன் தா ஆனதுக்கப்புறமா நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் பீசஸை போட்டுடலாம். நான் ஒன்றா தான் போடுறேன், அப்போதான் நமக்கு திருப்பி போட இடம் இருக்கும்ன்றதுக்காக. இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா, இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தாபா இருக்கு. அங்கே மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் போய் இந்த தஹி சிக்கன் தான் சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போகும்போதெல்லாம் ஒரே டிஷ் தான் எப்போவுமே சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால. இப்போ இந்த லாக்டவுனில் அது கிடைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வீட்லேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே சூப்பராக வந்திருக்கு, அதே மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நடுவில் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல கோல்டனாக கிடைக்கணும் நமக்கு. ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும் இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிறதுக்கு.
நமக்கு சைட்லலாம் கொஞ்சம் குக்காக கஷ்டமாக இருக்குன்னா நம்ம இப்படி டில்ட் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம். இது கரிஞ்சிலாம் போகல, அந்த மசாலா மேலே ஒட்டியிருக்கு. அப்புறம் இதுக்கு கண்டிப்பாக பட்டர் போட்டு பண்ணுங்க. எண்ணெய் சேர்த்தா இந்த அளவுக்கு ஃப்ளேவர் வருமானு எனக்கு தெரியல. பட்டரும் நிறைய தேவைப்படாது, நமக்கு ஒரு 50 கிராம்ஸ்லேருந்து 25 கிராம்ஸ் பட்டரே போதும். அதை எடுக்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம இப்போ அசெம்பிள் பண்ணிடலாம். அசெம்பிள் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. நம்ம யூஸ்வலாக கடையில் பார்பிக்யூ அதெல்லாம் வாங்கணும்னா அதில் ஒரு ஸ்மோக்ட் எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு சேஃப்டிக்காக நான் 2 பவுல் வச்சுக்கிறேன். சார்கோலுக்கு பதிலாக கோகோனட் ஷெல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை நெருப்பில் காமிச்சு அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டர் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். இது வந்து ஒரு நல்ல அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் அந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவர் இறங்கி அப்புறம் இந்த மசாலாவோட சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இதை உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே இந்த புகைலாம் நல்லா போயிட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணணும். நம்ம இதோட வந்து புதினா சட்னி அப்புறம் ஒரு மேனஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கடைக்கே போக மாட்டோம். வீட்லேயே ஒரு அழகான டேட் நைட் இல்லை ஒரு சூப்பரான ஈவினிங்க்கு அழகாக நம்ம ஒரு டின்னர் ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இதை ஃபுல்கா மேனஸ் புதினா சட்னி அப்புறம் இந்த சிக்கன் இப்படி தான் சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. இதே மாதிரி பீசஸில் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை, நம்ம யூஸ்வலாக வீட்டில் சிக்கன் வாங்கும்போது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.